வரதன் ஓங்கி அடித்து சத்தியம் செய்தான். கூடியிருந்தவர்கள் நமச்சிவாய வாழ்க என்று கத்தினார்கள். சித்ராங்கி கண்களிலிருந்து தாரை தாரையாக நீர் வழிந்தது. வரதன் திரும்பி தாவி மடப்பள்ளி நோக்கி போனான். சித்ராங்கி அவனை தொடர்ந்து ஓடினாள். அவனுக்கு தானியங்கள் எடுத்து கொடுத்தாள். அவன் கற்பூரத்தை போட்டு அடுப்பு மூட்டினான். அடுப்பின் முன் விழுந்து வணங்கினான். தலையில் குட்டி கொண்டான். பாத்திரத்தில் நீர் எடுத்து அடுப்பில் ஏற்றி வைத்தான். அரிசியை களைந்து நமச்சிவாய வாழ்க என்று உலையில் போட்டான். தீத்தழல் பானையை சுற்றி கொண்டது. மழை இன்னும் அதிகமாக பெய்தது. இது உலகத்தையே விழுங்கி விடுகிறேன் பார் என்ற வேகத்தில் நீர் தரையை முட்டியது. ஜனங்கள் பயந்தார்கள். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மழையையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அந்தணன் திரைக்கு பின் இங்கே நடப்பது எது பற்றியும் கவலையில்லாது மந்திரத்திலேயே மூழ்கி கிடந்தான். மந்திரம் அவன் உடம்பிலிருந்து நாலா திசையிலும் தெரித்து கொண்டிருந்தது. திருவானைக்காவல் ஊர் சபை தலைவர் மடப்பள்ளி நோக்கி வந்தார். வரதா, சைவனாக மாறிவிட்டாயாமே, ரொம்ப சந்தோஷம். உன்னை போன்றவர்கள் சைவ மதத்துக்கு வருவதுதான் நல்லது. ஜம்புநாதர் உன்னை தன்னிடம் அழைத்து கொண்டார். வரதா, ஜம்புநாதருக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் நைவேத்தியம் செய்தால் மட்டும் போதாது. கோவிலுக்குள் 400 பேர் குழந்தைகளும் பெண்களுமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும். 3 கூடை அரிசியும் 1 கூடை காய்கறியும் கொண்டு வர சொல்லியிருக்கிறேன். கதம்ப சாதம் செய்து விட முடியுமா? பெண்களை அழைத்து வந்து காய்கறி திருத்தி தர செய்கிறேன். கொட்டி கிளறி ருசியாய் ஒரு உணவு தயார் செய்து விடுவாயா? நிச்சயம் செய்கிறேன். செய்ய கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மக்களுக்கு சேவை செய்வதை விட சந்தோஷமான விஷயம் உலகத்தில் வேறு ஏதேனும் உண்டா? நீங்கள் காயை திருத்த ஏற்பாடு செய்யுங்கள். இதோ நைவேத்தியத்துக்கு அனுப்பிவிட்டு வருகிறேன். அவன் தோளில் சூடான பானையை சுமந்து கொண்டு ஓடினான். ஜம்புநாதருக்கு எதிரே வெண்பொங்கலை வைத்தான். நைவேத்தியம் ஆயிற்று. சர்க்கரை பொங்கல் பானையை தூக்கி கொண்டு அகிலாண்டேஸ்வரியை நோக்கி ஓடினான். அகிலாண்டேஸ்வரிக்கும் நைவேத்தியம் ஆயிற்று. மறுபடியும் மடப்பள்ளிக்கு ஓடி வந்தான். காய்கள் திருத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன. பெரிய பாத்திரத்தில் உலை கொதித்து கொண்டிருந்தது. அரிசி கல் பொறுக்கி தனியே முரத்தில் வைத்திருந்தார்கள். அரிசியை களைந்து உலையில் போட்டான். காய்களை தனியே வேக போட்டான். கெட்டியான பதம் வரும் வரை இடைவிடாது கிளறினான். தோள்கள் வலித்தன. புஜங்கள் முழங்கைகள் நோவெடுத்தன. மூச்சு இறைத்தது. வியர்வை வெள்ளமாக வழிந்தது. கடைசியாக பசுனை கவிழ்த்தான். ஜேஷ்டாதேவிக்கு அருகில் உள்ள சனீஸ்வரருக்கு அதை நைவேத்தியம் செய்தான். விழுந்து வணங்கினான். நைவேத்தியிலை எடுத்துக்கொண்டு சித்ராங்கியை நோக்கி நடந்து வந்தான். அவள் கையில் வைத்தான். சாப்பிட்டு பார், எப்படி இருக்கிறது என்று. சித்ராங்கியை பெண்கள் சுற்றி கொண்டார்கள். ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டார்கள். சித்ராங்கியும் ஒரு பெரிய விழுது வாயில் போட்டு கொண்டாள். இவ்வளவு அற்புதமான கதம்ப சாதத்தை அவள் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லை. கதம்ப சாத விநியோகம் அகிலாண்டேஸ்வரி சன்னதிக்கு வெளியே நடந்தது. குழந்தைகளும்